ஆன்லைன் விற்பனை இல்ல, ஆன்லைன் விற்பனை இல்ல. வீடியோ வந்திருக்குல்லண்ணா, நேத்துல இருந்து வந்துருக்கு. இல்ல இல்ல, என்னன்னா அதுதான், அதுல கூட கொஞ்சம் அவசரம். இன்றில இருந்தே பயன்பாட்டுக்கு வரும், இப்பவே வரும் அப்படிங்கறது அவசரம். இன்னைக்குதான் வந்து அதை ட்ரையலுக்கு கொடுத்துருக்கோம். இன்னைக்கு நைட்டு 12 மணில இருந்து அதை வந்து ட்ரையல் அண்ட் எரர் தான் முயற்சி பண்ண போறோம். வெப்சைட் பேர்லாம் பாக்கணும்னா வீடியோ வந்து அபிஷியலா வெளியிடல அப்படிதானே சார்? அது அன்அபிஷியலா, அது வந்து எங்களுடைய எம்ப்ளாயிஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக கொடுத்த வீடியோவை ஏதோ ஒரு வகையில எடுத்து அந்த வீடியோவை ஸ்ப்ரெட் பண்ணிருக்காங்க. அதை நீங்க மக்களுக்கு வந்து ஒரு தெளிவான வீடியோ கொடுத்துட்டாலும் நல்லதானே? மக்கள் எல்லாமே வந்து ஈஸியா தெரிஞ்சுக்கணும். இதான் அந்த வீடியோ. இது இப்ப நான் சொல்றேன் அபிஷியலா தான் நான் சொல்றேன். ஆனா இப்ப இது வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. என்னன்னா 18 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு வந்து எப்படி நாங்க அதை இன்சூர் பண்றது, அந்த வயசுல வாங்க மாட்டாங்கிறத இன்னொரு தடவை சொல்லுங்க. இப்போ பல கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து காரணம் என்னன்னா, இதுல வந்து ஏஜ் லிமிட் எப்படி நாங்க வந்து உறுதி பண்றது, இதை கொடுத்துருக்கு. நாங்க வந்து 21 வயசுக்கு உள்ள இருக்கிறவங்க கடைக்கு போனா மதுபானம் கொடுக்க கூடாதுங்கிறது விதி. அப்படி வந்தா எங்கேயுமே மதுபானம் கொடுக்க கூடாதுங்கிறது நாங்களும் கடை ஆன்லைன்ல தான் கொடுக்கவே இல்லையே. நீங்க ஆன்லைன்ல பே பண்ணிட்டு கடைக்கு போனா தானே உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் கொடுப்பாங்க. இது டெலிவரி கிடையாது. எப்படி டெலிவரி? இது வந்து பேமெண்ட் மெத்தட் தான். இதை நம்ம வந்து அங்க கடைக்கிட்ட போய் நீங்க லிக்கர் வாங்குறதுக்கு பேமெண்ட் மெத்தேடு தானே தவிர, நீங்க வந்து இதை வந்து ஆன்லைன்ல மதுபானங்கள் விற்கிற முயற்சியா அப்படிங்கறதுலாம் சில விஷயங்கள் முழுசா தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சிட்டு அதுக்கான கருத்துக்கள் வந்தா சந்தோஷம். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அது உண்மைதான். என்னன்னா, சில கடைகள்ல சில ஆலைகள்ல இருந்து வரக்கூடிய அந்த ப்ராடக்ட் மட்டும்தான் சேல் பண்றாங்க. நாங்க கேட்கறது கிடைக்க மாட்டேங்குது, கொடுக்க மாட்டேங்கிறாங்க, உள்ளேயே வச்சுக்கிறாங்க, வேற வேற ஆட்களுக்கு தான் கொடுக்கறாங்க அப்படிங்கறதெல்லாம் இருந்துச்சு. இது ரொம்ப வெளிப்படைத்தன்மையா, டிரான்ஸ்பரன்சி. இதுல எந்த கடையில எந்த மதுபானங்கள் இருக்குங்கிறது இது மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏதாவது ஒரு மதுபான ஆலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்களா அப்படிங்கறது இது மூலம் தெரிஞ்சுக்கலாம். சோ இது முழுக்க முழுக்க வெளிப்படைத்தன்மையா இருக்கும். கடைக்காரங்களும் சரி, அரசு நிர்வாகமும் சரி, இதுல எந்த முறைகேடாவும்